ஹாய், வெல்கம் டு குக் வித் நந்து. நம்மளோட சேனலில் நம்ம ஹெல்த்தியான ஃபுட் அண்ட் ஈஸி அண்ட் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஹோம் குக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ இல்லாமல் மசாலா. பூரிக்கு பொட்டேட்டோ இல்லாமல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பூரி செய்கிறதுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு, சால்ட், இது கூட சுகர் ஆட் பண்ணுறேன் 1/4 டீஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பூரியும் ப்ளஃபியாக நல்லா வரும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வார்ம் வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஆயில் ஆட் பண்ணி நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு மாவு. இந்த மாதிரி டைமில் நல்லா அழுத்தமாக ப்ரெஷர் கொடுத்து பண்ணுறப்ப மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மாவை பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பூரியும் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போது ஒரு கடாயில் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். அது கூட கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இது நல்லா வதங்கட்டும். முழுமையாக வதங்க வேண்டாம், பச்சை வாசனை போயிட்டு கண்ணாடி பதத்துக்கு இருந்தாலே போதும். ஸோ இன்னும் கொஞ்சம் வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிட்டோன்னா நம்ம சீக்கிரமாக வதங்கிடும். அது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் கொடுக்கும் அண்ட் தென் நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம வதங்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வதங்கிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே வெந்திருக்கு. இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு. ஸோ தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியோட நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா திக்னஸ் கொடுக்கும். பொட்டேட்டோ இல்லாமலே இந்த மாதிரி ஈஸியாக செய்கிறப்ப நீங்கள் இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டிஃபனுக்கும் நீங்கள் சாப்பிட முடியும். இங்கே பாருங்கள், அப்படியே பொட்டேட்டோ போட்டு செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. மசாலா ரெடி ஆகிடுச்சு. அது கூட கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பூரி செய்ய ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா ஊறி 20 to 25 மினிட்ஸ், அப்படி இல்லைன்னா 30 மினிட்ஸ் கூட நல்லா ஊறினாலும் இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் பாலாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஸோ நம்ம மாவு தட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ரவுண்டாக ஷேப்பாக குட்டியாக அழகாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் மூடி எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கையிலே ரவுண்டாக வரும், ஷேப்பாக வரும் அப்படின்னா நீங்கள் அதையும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் நம்ம சூடானதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க பூரி மாவை இந்த மாதிரி போட்டு எடுக்கிறப்ப இங்கே பாருங்கள், போடுறப்பவே நல்லா ப்ளஃபியாக எழுந்து வருது பாருங்கள். ஸோ அப்போ நம்ம வந்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். கரெக்டான பதத்தில் பிசைஞ்சோன்னா இந்த மாதிரி ஈஸியாக போட்ட உடனே நல்லா ப்ளஃபியாக உப்பிட்டு வந்துடும்.
பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மெயினாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்லேயே எப்படி சமையல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி பூரி அண்ட் வித்தவுட் பொட்டேட்டோ மசாலா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.